இன்றைக்கி ஸ்வீட் கார்னை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு ஒரு டிஷ் ஒன்று பண்ண போகிறேன். இந்த ஸ்வீட் கார்னோட இந்த ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி இங்கே ஸ்ட்ரீமர் வச்சு ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. அது உள்ள இதை எல்லாத்தையும் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். உங்களுக்கு பெரிய பீஸ் வேணால் பெரிய பீஸாக கட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி வேணுனாலும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துன்னு வரலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு பட்டர் போட்டிருக்கேன். இந்த பட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ரஷ் பண்ணி வச்ச கார்லிக் பூண்டு போட போகிறோம். அதுக்கப்புறம் பொடி பொடியாக சாப் பண்ணி வச்ச வெங்காயம், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, ட்ரை மேங்கோ பவுடர். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்வீட் கார்ன், இதை அப்படியே ஒவ்வொன்றா போட்டு அப்படியே இதை பண்ணு. செம்மையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வேணால் லெமன் போட்டுக்கோங்க, வேணாட்டா ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரை மேங்கோ தான் போட்டிருக்கோம், அதுலேயே புளிப்பு வந்து இருக்கும். வெண்ணெய் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கப்பில் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். டொமேட்டோ கெச்சப் வேணாலும் விட்டுக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு பண்ணியிருக்கேன். எப்போவுமே வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணுறது எப்படின்னு தான் நான் சொல்வேன். எக்ஸ்ட்ராலாம் நான் நிறைய வாங்கின்னு வர மாட்டேன். இதுவே நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி இப்படி எடுத்து சாப்பிடும்போது ஆஹா, அதை பாருங்க. ஓகேவா? பாய், டேக் கேர்.